ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 27/9/2025 சாக்கார முரளி. நாம் உண்மையான ஸ்கூலில் உட்காந்துட்டு இருக்கிறோம். இதை தான் சத் சங்கம்னு சொல்ல முடியும், சத்தியமானவருடைய தொடர்பு. ஸோ இதன் மூலமாக தான் சத்தியமானவர் நம்மை கரை சேர்க்கிறார். கேள்வி, இந்த கஷ்டம் வரும்பொழுது மனிதர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம்? மனிதர்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க? இங்கே இருக்கக்கூடிய சுகம் துக்கம் எல்லாத்தையுமே கடவுள் தான் கொடுக்குறாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும், எல்லாமே அவங்கவுங்களுடைய பாவ கணக்கு மற்றும் புண்ணிய கணக்கை பொறுத்து தான் நடக்குதே தவிர கடவுள் யாருக்கும் துக்கம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அவர் சுகத்தை கொடுக்கறதுக்கு தான் வரார் அப்படின்னு நமக்கு தான் தெரியும். ஸோ கர்மங்களின் பலனை தான் அனுபவிக்கிறோமே தவிர கடவுள் நமக்கு துக்கத்தை கொடுக்கலை. சுகத்தை அடையிறதுக்கான கர்மத்தை கற்றுக் கொடுக்க தான் வரார். ஓம் சாந்தி. மனிதர்கள் இந்த கலியுக துக்கத்தில் நம்மளை கடவுள் வேற எங்கேயோ மேலே புண்ணிய உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறப்பில் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி அவங்களுக்கு கடவுள் எப்படி இருக்கிறாரு, யாராக இருக்கிறாரு எதுவுமே தெரியாது. இதை ரிஷி முனிவர்களும் ஒத்துக்கிறாங்க. எங்களுக்கு எல்லையற்ற தந்தை பற்றியும் தெரியாது, அவருடைய படைப்புடைய முதலிடை கடை பற்றியும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் ஆத்மாக்கள் பிரம்ம மகா தத்துவத்தில் பரந்தாமத்தில் இருக்குது. அங்கே சூரியன் சந்திரன்லாம் கிடையாது. ஸோ அதை மூலவதனம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ மூலவதனத்துலேயும் சூரியன் சந்திரன் கிடையாது, சூக்ஷ்மவதனத்துலேயும் சூரியன் சந்திரன் கிடையாது. இந்த மேடை, உலக நாடக மேடைக்கு தான் அலங்கார விளக்குகள் தேவைப்படுது, மின்சார விளக்குகள் தேவைப்படுது. ஏன்னா இங்கே தானே நடிப்பு நடக்குது. அப்போ நடிக்கணும்னா அங்கே வெளிச்சம் வேணும் இல்லையா? ஸோ அதனால தான் இரவில் சந்திரன் நட்சத்திரங்கள், பகலில் சூரியன் இருக்குது. ஆனால் இந்த விளக்குகள் எல்லாம் இருந்தாலும் கூட கலியுகத்துக்கு இருளுன்னு தான் சொல்லப்படுது. ஸோ இரவில் விளக்கு ஏற்றணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த கலியுகத்தில் அஞ்ஞான இருள் இருக்குது. அதனால் ஞான தீபத்தை ஏற்றுறதுக்காகத்தான் பாபா வரார். சத்தியுக திரேதாயுகத்துக்கு அது தேவை கிடையாது. அதனால தான் அதை பகல்னு சொல்கிறோம். சூப்பர் இல்லையா? இரவு தானே லைட் ஏற்றுவாங்க. ஸோ அது பகல். அதனால் அங்கே ஞான தீபம் ஏற்றுறதுக்கு யாரும் தேவையில்லை. ஏன்னா அங்கே ஆல்ரெடி வெளிச்சமாக தான் இருக்கும். அதாவது எல்லோரும் அஞ்ஞான இருள் நீங்க பெற்றவர்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் பக்தி மார்க்கத்தை இரவுன்னும் ஞான மார்க்கத்தை பகல்னும் சொல்கிறார். ஸோ ஞான மார்க்கம்ன்றது புது உலகம், சத்தியுகம் திரேதாயுகம். ஆனால் அது அப்படியே புதுசாகவே இருக்காது. கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பழசாகும் தானாகவே. இல்லை எந்த பொருளாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பழசாகும் இல்லையா? அதே மாதிரி உலகமும் பழசாகும். ஆனால் பழசு எப்படி புதுசாகும்? கண்டிப்பாக பழைய உலகம் அழியும் பொழுது தான் அது புதியதாக மாறும். பாபா சொல்கிறாங்க, இந்த உலகமே ஒரு எல்லையற்ற உலகம் அல்லது எல்லையற்ற வீடு, பெரிய வீடு அல்லது நாடக மேடைன்னு கூட சொல்லலாம். கர்மக்ஷேத்திரம் இது. கர்மக்ஷேத்திரம்னா என்ன? கர்மம் செய்கிறதுக்கான இடம், காரியம் செய்கிறதுக்கான இடம். எல்லா மனிதர்களும் இங்கே அவங்க பாகத்தை நடித்து தான் ஆகணும், காரியம் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அவங்களுடைய பாகம் ஏற்கனவே அவங்க ஆத்மாவில் பதிவாகி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இதுதான் உண்மையான கீதா பாடசாலை. எந்த ஸ்கூல்லையுமே வயதானவர்கள் படிக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், குழந்தையிலேருந்து இளைஞர்லேருந்து முதியவர் வரைக்கும் படிக்கிறாங்க. மற்றபடி வேத பாடசாலைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஸ்கூலுனா ஒரு லட்சியம் இருக்கும். வேதங்களை படிக்கிறதுனால என்ன பலன் அடையிறாங்க? எந்த லட்சியமும் கிடையாது. அதனால் அதை ஸ்கூலுன்னு சொல்ல முடியாது, அதை சத் சங்கம்னு சொல்ல முடியாது. அதுலேயும் நம்ம பாபா குழந்தைங்க அங்கே ஒரு சத் சங்கம் நடக்குதுன்னு சொல்கிறதுக்கே நமக்கு வெக்கமாக இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் சத்தியமானவருடைய தொடர்பு இங்கே மட்டும்தான் இருக்குது.
அப்போ எப்படி நம்ம மற்ற இடங்களை சத்சங்கம்னு சொல்ல முடியும்? ஸோ அந்த சத்தியமானவருடைய தொடர்பில் இருக்கிறத தான் நல்ல சகவாசம் உங்களை உயர்த்தும், கெட்ட சகவாசம் உங்களை அழிச்சிடும்னு சொல்லப்படுது. அப்போ இங்கே இருக்கிறத தவிர எல்லாமே கெட்ட சகவாசம் தான். அவங்க சத்சங்கம்னு போயிட்டு கெட்ட சகவாசத்தில் தான் இருக்கிறாங்க. அதனால தான் இறைவனை பற்றி சொல்லும்போது அவங்களால ஏற்றுக்க முடியலன்னாலே கெட்ட சகவாசத்துடைய பாதிப்பில் அவங்க இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ கலியுக மனிதர்களுடைய தொடர்பு எல்லாமே கெட்ட சகவாசம்தான். சத்தியமானவரோடு தொடர்பு வைக்கிறது மட்டும்தான் சத் சங்கம் அல்லது நல்ல சகவாசம். ஸோ பாபா எப்படி முழு சிருஷ்டியோடைய ஞானத்தை நமக்கு கொடுக்குறாருன்னு நினைத்தாலே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. உண்மையில் நமக்கு ரொம்ப ரொம்ப குஷி இருக்கணும். ஏன்னா உண்மையான ஸ்கூலில் நாம் தான் படிக்கிறோம், மற்ற எல்லாமே பொய்யான ஸ்கூல். இல்லை சமீபமாக அந்த டீச்சர் ட்ரைனிங் போலி இன்ஸ்டிடியூட் இருந்துச்சுன்னு மூடினாங்க. ஸோ அங்கே படித்தவங்களோட எதிர்காலம் என்ன ஆகும்னு கேட்டாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி பிரம்மகுமாரிகளை தவிர மற்றவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் பாவம் அது அவங்களுக்கு தெரியல. அந்த சத்சங்கத்தினால அவங்களுக்கு எந்த பலனும் அடைய போகிறது கிடையாது. குறைஞ்சபட்சம் அந்த உலக ஆயுத ஸ்கூல் காலேஜ்லேயாவது ஏதோ படித்து பட்டமாவது பெறாங்க. மற்ற இடத்துல நடக்கிறது படிப்பும் கிடையாது, அதனால் அவங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கிறதும் கிடையாது. ஸோ அவங்க கொஞ்சம் வேத சாஸ்திரங்களை படிச்சுட்டு கடை திறந்து உட்காந்து சம்பாதிக்கிறாங்க. அதாவது என்னது, அந்த சத் சங்கம் இங்கே கீதா பாடசாலை நடக்குது, மாதம் இவ்வளோ பேமெண்ட்டு அப்படின்னு சம்பாதிக்கிறாங்க. அதேமாரி கொஞ்சம் கிரந்தத்தை படிச்சுட்டாங்கன்னா குருத்வார் திறந்துடுறாங்க. குருத்வார்னால் குருவின் வீடுன்னு அர்த்தம். ஆனால் உண்மையிலே சத்குருத்வார் அப்படின்னு சொல்கிறது முக்திதாமமும் ஜீவன் முக்திதாமம் தான் இல்லையா? பாபா இருக்கிற வீடு பரந்தாமம், பாபா நமக்காகவே உருவாக்குற வீடு சொர்க்கம். ஸோ இந்த ரெண்டு தான் சத்குருத்வாரா. பாபாவை அகால மூரத்துன்னு சொல்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? மரணமற்றவர். அவரை எப்படி மரணம் சாப்பிட முடியும்? ஒரு புள்ளியை எப்படி மரணம் சாப்பிட முடியும் இல்லையா? ஒரு உடம்பை விட்டுட்டு ஆத்மா பிரியறதுக்கு பேர் தான் மரணம். இப்போ புள்ளியாகவே இருக்கிற பாபாவுக்கு எப்படி மரணம் வரும்? அதனால தான் பாபா உங்களை புள்ளியாக ஆத்மாவாக உணருங்கன்றார். ஏன்னா இப்போ பயங்கரமாக மரண பயம் வரப்போகுது உலகத்தில் எல்லோருக்கும். அதுதான் மிகப்பெரிய தண்டனையாக இருக்க போகுது. நான் இருக்கிறதே புள்ளியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது அந்த பயமே இருக்காது. ஸோ அப்படி பயத்தை தெளிய வைத்து நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார், பரந்தாமத்துக்கும் சரி சொர்க்கத்துக்கும் சரி. அதை தான் முக்தி வாசல் மற்றும் ஜீவன் முக்தி வாசலை பாபா திறக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மா ஒரு பழைய உடம்பை விட்டுட்டு புது உடம்பை எடுக்குது. இது புரியாமல் மனிதர்கள் எதுக்கு அழுகுறாங்க? அதுக்கு தான் பாபா ஆரம்பத்தில் சொன்னார், ஏற்கனவே ஆத்மாவில் என்னென்ன பாகம் நடிக்கணும்னு பதிவாகி இருக்குது. இந்த ஊர்லேருந்து இவ்வளோ காலம் நாம் நடிக்க போகிறோம், அடுத்தது வேறு ஊருக்கு போய் நடிக்க போகிறோம். அதே மாதிரி தான் இந்த உடம்புலேருந்து கொஞ்சம் காலம் நடிக்க போகிறோம், அடுத்தது வேறு உடம்புல போய் நடிக்க போகிறோம். அவங்கவுங்க பாகத்தை அவங்கவுங்க நடித்து தான் ஆகணும். இது தெரியாத காரணத்தினால தான் மனிதர்கள் பற்றில் சிக்கி ஒருத்தர் இறக்கும்போது அழறாங்க. ஆனால் சத்தியுகத்தில் எல்லோரும் ஆத்ம உணர்வில் இருக்கிறதுனால ஆத்மாவுடைய பாகத்தை அது வெவ்வேறு உடல் எடுத்து நடிக்கும்ன்றதும் அவங்களுக்கு தெரியறதுனால தான் அவங்களுக்கு பற்று இருக்காது. பற்றை வென்றவர்களாக மோகஜித்தாக இருப்பாங்க. ஸோ அதோடைய மோகஜித் ராஜாவுடைய கதை கூட இருக்குது இல்லையா? அந்த ஊரில் யாருக்குமே பற்று இருக்காது, யார் மேலேயுமே. அப்போ ராஜாவுடைய மகன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை ஒரு ஆட்டு ரத்தத்தில் துவைத்து ஒரு முனிவர் ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றார். ஐயோ இளவரசன் இறந்துட்டான். ஊர் மக்கள் அதை கண்டுக்கவே இல்லை. சரி, ராணியாவது கண்டுக்குவாங்களான்னு பார்த்தா ராணியும் கண்டுக்கல, ராஜாவும் கண்டுக்கல, அந்த இளவரசன் கூட பிறந்தவங்களும் கண்டுக்கல. ஸோ அதுதான் பற்றை வென்ற ராஜான்ட்டு. அது உண்மையில் சொர்க்கத்தில் தான் அப்படி இருப்பாங்களே தவிர இங்கே அப்படி யாரும் இருக்க வாய்ப்பு கிடையாது.
சொர்க்கத்தில் அதை நினைத்து யாரும் ஆச்சரியப்பட மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே பற்றை வென்றவர்களாக பற்றற்றவர்களாகத்தான் அங்கே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கதையெல்லாம் பண்டிதர்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சத்சங்கத்தில். தாய்மார்கள் கேட்டு கேட்டு ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்களும் ஒரு கடையை திறந்து உட்காந்துடுறாங்க சொல்கிறதுக்கு. அதுமாதிரி நிறைய பெண்கள் இன்றைக்கி சத்சங்கம் நடத்துகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ மனிதர்கள் அங்கேயும் போய் கேட்குறாங்க. இதுக்கு பேர் தான் காதுக்கு இனிமை அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? பக்தி மார்க்கமே காதுக்கு இனிமை, ஆத்மாவுக்கு எந்த லாபமும் கிடையாது. ஸோ மனிதர்கள் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க இல்லையா? அப்படி நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு கேட்குறாங்க. பாபா சொல்கிறாரு, துக்கத்திலிருந்து காப்பாற்றி என்னை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு தானே கடவுளை நாம் கூப்பிட்டோம். இப்போ கடவுள் வந்துட்டாருன்னா அவர் சொல்கிறத நாம் கேட்கணும் தானே. அவர் நல்ல வழி தானே சொல்லுவார். அதனால் அவர் சொல்கிறாரு, உங்கள் மேலே எந்த குற்றமும் கிடையாது, இதுவும் நாடகத்தில் இருந்தது. ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா? உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடின்னு வந்துடுச்சு. ஆனால் கடவுள் குற்றமில்லை, இது நாடகத்தில் பதிவாகியிருக்கு, அவ்வளோதான். ஸோ ராமராஜ்யத்தின் விளையாட்டு, ராவண ராஜ்யத்தின் விளையாட்டு அப்படின்னு உருவாக்கப்பட்டு இருக்குது. சுகத்தின் விளையாட்டு, துக்கத்தின் விளையாட்டு. ஸோ விளையாட்டில் யாராவது கண்டிப்பாக தோற்க தான் செய்வாங்க. அதனால் தோற்கிறவங்களுடைய குற்றம்னு சொல்ல முடியுமா? ஆனால் இங்கே நம்ம சண்டை போடுற விஷயம் கிடையாது. உங்களுக்கு அரசாட்சி இருந்தது, அதை இழந்துட்டோம். அது அந்த ராஜ்யம் நமக்கு இருந்ததுன்னு கூட நமக்கு தெரியாமல் மறந்துருந்தோம். ஸோ யார் நல்ல சேவை செய்யக்கூடிய குழந்தையோ அவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. உதாரணத்துக்கு டெல்லியில் ரொம்ப பக்காவாக ஜெகதீஷ் பாய் சேவை செஞ்சார், பத்திரிகையெல்லாம் நடத்தினார். ஸோ அதில் நிறைய பாயிண்ட்ஸ் எழுதினார். அதை படித்து குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுமாதிரி பிரிஜ் மோகன் பாய் கூட எழுதினார். ஏன்னா எழுதுறதுன்றது வந்து சித்தி வீட்டுக்கு போகிற சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப சிந்தனை பண்ணணும். ஸோ நல்ல சேவை செய்கிறாங்க. அதனால் அதை படித்து நிறைய பேர் குஷியும் அடையிறாங்க. அதேமாதிரி கண்காட்சியிலும் சில குழந்தைங்க நல்லா உழைக்கிறாங்க, சேவை செய்கிறாங்க. சிலர் கர்ம பந்தனத்தில் சிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களால அந்த அளவுக்கு சேவை செய்கிறதுக்கு நேரம் ஒதுக்க முடியலை. இதுவும் நாடகம்தான் சொல்ல முடியும் இல்லையா? குறிப்பாக தாய்மார்களுக்கு ஆர்வம் இருக்கும், ஆனால் கணவன் வந்து சேவை செய்ய அனுப்பலன்னும் போது அவங்க என்ன பண்ண முடியும், பாவம். ஸோ அபலைகள் மீது கொடுமை ஏற்படுறதுக்கான பாகமும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஏன் அவங்க என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு கூட கேட்க முடியாது. ஏன்னா இது அனாதியாக நிர்ணயிக்கப்பட்ட நாடகம், இதை யாரும் மாற்றவும் முடியாது. அதனால் நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு கூட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் யாருடைய குற்றமும் கிடையாது. இது பாகம், அவ்வளோதான். நாடகத்தில் இப்படி தான் பதிவாகி இருக்குது. இதை தான் முஸ்லீம்கள் அல்லாஹ் நினைத்தால் என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படின்னு இருக்கும். அது வந்து நாடகத்தில் பதிவாகி இருக்கிறத அவங்க அல்லாஹ் அப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு சில பெண்கள் வந்து கொடுமைப்படுத்தப்படுறதுக்கு கருவியாக இருக்கிறாங்க. ஆனால் ஏன் எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த பாகம்னு யாருமே கேட்க முடியாது. ஆனால் அதில் நன்மை இருக்குது இல்லையா? பாபாவுடைய வழிபடி நீங்கள் பொறுத்துக்கிட்டு நடந்து போக போக உங்களுடைய பாவங்களும் அழியுது, சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியும் அடையிறீங்க. ஏன் ஆண்கள் மேலே கூட நிறைய கொடுமை நடக்க தான் செய்யுது இல்லையா? ஸோ ரொம்ப சகிச்சுக்கணும். இதில் என்ன நன்மை, உங்களுக்கு சகித்து கொள்ளும் சக்தி அதிகமாகுது. மற்றபடி மாயின் தடைகள் கண்டிப்பாக நிறைய வரும். ஏன்னா உலக ராஜ்யமே அடையிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உழைப்பு செய்ய வேண்டி இருக்கும் தானே கொஞ்சமாவது. ஸோ அந்த தடையை வெல்வது தான் உழைப்பு. ஸோ இந்த நாடகத்தில் நிறைய ஆபத்து இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும், சண்டை இருக்கும், அபலைகள் மேலே கொடுமைகள் இருக்கும், எல்லாமே ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது. ஏன் ரத்த ஆறு ஓடுன்றார், எங்கேயுமே பாதுகாப்பு இருக்காதுன்றார். இப்போ காலையில் ஆனால் சென்டருக்கு வந்துடுறீங்க, போக போக வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத மாதிரி நேரம் மோசமாகிடும். இப்போவே உலகம் மோசமாகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் போக போக துக்கம் ரொம்ப பலமாக வருன்றார். கொரோனா காலத்திலே அப்படி தான் இருந்துச்சு
உலகத்தில் நிறைய நாடுகளில் இப்போ யுத்தம் நடந்துகிட்ருக்குது, அங்கேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ நோய்கள் வந்து துக்கம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே கடவுளை நினைக்கிறாங்க, கூப்பிடுறாங்க. ஆனால் நமக்கு மிகப்பெரிய ஆறுதல், இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த துக்கம் நிறைந்த கலியுகத்தில் இருக்க போகிறோன்ட்டு. இதுதான் பைபிளில் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். வந்துடுச்சு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக நாம் சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் போயிடுவோம். அதுதான் மிகப்பெரிய ஆறுதல் இல்லையா? ஜெயிலு ரிலீஸ் டேட்டு நமக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆனால் உலகத்தினருக்கு தெரியல. அதனால தான் கஷ்டப்படுறாங்க, போராடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. உங்களுக்கு நாடகத்தை பற்றியும் பாபாவை பற்றியும் முழுசாக தெரியும். மனிதர்கள் வந்து கடவுள் பரமாத்மா லிங்க ரூபத்தில் இருக்கிறாருன்னு நினச்சிட்டு சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுறாங்க. நீங்கள் கூட சிவன் கோயிலுக்கு போனீங்கள்ல பாபா ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, அது அந்த லிங்கம் உண்மையில் என்ன அப்படின்னு எப்பயாச்சும் சிந்திச்சிங்களா? ஸோ ஜடமானது இங்கே இருக்குதுன்னா கண்டிப்பாக உயிரோட்டமானதும் இருக்கும் தானே. சூப்பரில் இப்போ முருகனுடைய சிலை இருக்குது, அது ஜட சிலை. அப்போ உயிரோட்டமாக ஒருத்தர் இருப்பார் இல்லை? அப்போ அதே மாதிரி இங்கே லிங்கம் இருக்குதுன்னா உயிரோட்டமாக இருக்கும் தானே. அப்போ அது என்ன அப்படின்னு எப்பயாச்சும் யோசிச்சிங்களா? சூப்பர் பாயிண்ட் இல்லை? ஸோ பகவானும் படைப்பு கர்த்தா மேலே இருக்கிறார். இங்கே பூஜை பண்ணுறதுக்காக அவருடைய அடையாளமாக இங்கே ஜடலிங்கம் வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பூஜாரியாக இருக்கிறீங்க இல்லையா? எப்போ நீங்களே பூஜைக்குரியவர் ஆகுறீங்களோ அதுக்கப்புறம் சிவலிங்கம் போன்ற பொருட்கள்லாம் இங்கே இருக்காது. அதேமாரி சிவகாசி, அதாவது காசியில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் போகிற யாருக்காவது சிவன் நிராகாரமானவர்னு தெரியுமா? நாம் அவரோட குழந்தை தான்னு தெரியுமா? ஏன்னா நம்ம அப்பா வந்து சுகத்தை கொடுப்பதற்காகவே இருக்கிறாருன்னா அவருடைய குழந்தை நாம் ஏன் இப்போ துக்கமாக இருக்கிறோம்? எங்களுடைய துக்கத்தை நீக்குங்கன்னு தான் நம்ம தந்தையை கூப்பிடுறாங்க. ஸோ அவர் எப்படி நீக்குவார்? ஏன்னா நீங்கள் அனுபவிக்கிற சுகமும் துக்கமும் உங்களுடைய கர்மத்தின் கணக்கு, கர்மத்தின் விளைவுகள். நல்ல கர்மம் செய்தால் சுகம் இருக்க போது, கெட்ட கர்மம் செய்தால் துக்கம் இருக்க போகுது. ஸோ மனிதர்கள் என்ன சொல்லிடுறாங்க, நாம் மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுத்தா அதுக்கு பதிலாக கடவுள் நமக்கு சுகத்தை கொடுப்பாரு, மற்றவங்களுக்கு நாம் துக்கத்தை கொடுத்தா அதுக்கு பதிலாக கடவுள் நமக்கு துக்கத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நான் ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை. ஏன்னா அரை கல்பத்திற்கு தேவையான சுகத்தை கொடுத்துட்டு நான் போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறதுனால துக்கத்தை அனுபவிக்கிறீங்க. மொத்தத்தில் இது சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டு தான் இந்த காலச்சக்கரம். ஒருவேளை சுகத்தின் விளையாட்டு மட்டுமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சொர்க்கம் மட்டுமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பிறகு இந்த பக்தி எதுவுமே இருக்காதே. பகவானை அடையிறதுக்காகத்தான் பக்தி பண்ணுறாங்க. ஸோ அப்போ கடவுள் இன்னொரு விஷயம் என்னென்னா, கடவுள் வர வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று, மற்ற தர்மத்தினரே பூமிக்கே வர முடியாது. ஸோ அதுதான் நாடகத்தில் எல்லாமே கரெக்டாக நடக்குது. அனைவருடைய நன்மையும் அதில் அடங்கி இருக்குது. இப்போ பாபா வந்து இந்த முழு செய்தியும் நமக்கு சொல்கிறார். நீங்கள் எவ்வளோ பாக்கியசாலிங்க பாருங்கள். அந்த ரிஷி முனிவர்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் ராஜ ரிஷி, அவங்க ஹடயோக ரிஷி. ரிஷினாலே தூய்மையாக இருக்கிறவங்கன்னு அர்த்தம். சொர்க்கத்துக்கு ராஜாவாகணும்னா கண்டிப்பாக தூய்மை ஆகணும். ஸோ சத்தியுகம் திரேதாயுகத்தில் உங்கள் ராஜ்யம்தான் இருந்துச்சுன்னா மறுபடியும் உங்கள் ராஜ்யம்தான் வரும். மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு பின்னாடி துவாபர யுகத்தில் இருந்து தான் வருவாங்க. ஸோ இப்போ நாம் சொல்கிறோம், பாபாவுடைய ஸ்ரீமத் படி எங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறோம் அப்படின்ட்டு. பழைய உலகத்துடைய அழிவு நடக்கிறதுக்கு கண்டிப்பாக நேரம் எடுக்கும். ஆனாலும் சத்தியுகம் கண்டிப்பாக வந்தே ஆகணும், கலியுகம் கண்டிப்பாக சென்றே ஆகணும் அப்படிங்கிற ரகசியம் நமக்கு தெரியும். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. கண்டிப்பாக சொர்க்கம் வரப்போகுது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை.
இந்த உலகம் எவ்வளோ பெருசு பாருங்களேன். ஒவ்வொரு நகரத்துலேயும் எவ்வளோ மனிதர்கள் நிரம்பி இருக்கிறாங்க. ஸோ பணக்கார மனிதர்கள் வந்து உலகத்தை சுற்றணும் அப்படின்ட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முழு உலகத்தை யாராலையுமே சுற்ற முடியாது இல்லையா? சத்தியுகம்னா பார்க்க முடியும், ஏன்னா அது ஒரே ராஜ்யம்தான் அங்கே இருக்க போகுது. ஸோ இங்கே அப்படி கிடையாது. அதாவது ராஜாராணி ஆட்சி இல்லாட்டினாலும் அந்த ஆட்சி நடக்குது ஒரு ராஜா மாதிரி. அப்போ எத்தனை ராஜாக்கள் இருக்கிறாங்க பாருங்கள். இங்கே உலகமும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெரிய உலகத்தை யாராலையாவது சுற்ற முடியுமா? அதுவும் கடல் கடந்து சுற்றுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் கடல்கிட்டேயே அங்கே போக வேண்டிய அவசியம் இருக்காது. அங்கே இங்கே இருக்கிற மாதிரி இலங்கை பர்மாலும் இருக்காது. சொர்க்கத்தில் கராச்சியும் இருக்காது. நீங்கள் எல்லோரும் இனிமையான நதிகளின் கரையில் இருப்பீங்க. சொர்க்கமே யமுனை நதி கரையில் தான் இருக்கும். அங்கே வந்து விவசாயம் எல்லாம் நடக்கும். சிருஷ்டி ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா? ஆரம்பத்தில் மனிதர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க, பிறகு தான் வளர்ச்சி அடையுது. இப்போ வளர்ச்சி அடையும் போது பாரதத்தை விட வெளியில் போய் அங்கங்கே அவங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறாங்க. இது இல்லாமல் வேறு இடத்துல போய் நாட்டை பிடிக்கவும் செய்கிறாங்க. ஸோ குறிப்பாக முகலாய மன்னர்கள், பிரிட்டிஷ், இவங்கெல்லாம் வந்து உலகம் ஃபுல்லாக பிடிச்சாங்க. இப்போ பிடிச்சதை விட வேண்டியதாகவும் இருக்குது. அப்படியே கண்டினியூஸாக அவங்களால ஆட்சி செய்ய முடியாது. ஆனால் ஒரு பாரதம் மட்டும்தான் யாருடைய ராஜ்யத்தையும் அபகரித்ததே கிடையாது. ஏன்னா உண்மையிலே பாரதம் தான் யாருக்குமே தீங்கிழைக்காத நாடு. முழு உலகத்துக்கும் பாரதம் அதிபதியாக இருந்துச்சு. மற்றவர்கள்லாம் பின்னாடி வந்தவங்க. பிறகு உலகத்தை துண்டு துண்டாக்கி அவங்கவுங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் யாரோட இதையுமே பிடிக்கலை. ஆங்கிலேயர்கள் தான் இந்த மாதிரி எல்லா நாட்டையும் பிடிச்சாங்க. இப்போவுமே அந்த மாதிரி நாட்டை பிடிக்கிற விஷயம் நடந்துகிட்டு இருக்கிறது. வித்தியாசமாக பிடிக்கிறாங்க. அதாவது அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பாபா பாரதவாசிகளை உலகத்துக்கே அதிபதி ஆக்குறார். நீங்கள் வேறு எங்கேயுமே போகிறது கிடையாது. ஸோ அதாவது மற்ற நாடுகளை பிடிக்கிறதுக்காக நாம் எங்கேயும் போகிறது கிடையாது. ஸோ எல்லா விஷயத்தையும் பாபா குழந்தைங்களுடைய புத்தியில் போட்டு வைக்கிறாரு. இருந்தாலும் தாய்மார்களுக்கு இவ்வளோ புரிஞ்சிக்கிறது கஷ்டம். ஆனால் ரொம்ப நல்லது நீங்கள் படிக்கலைன்னா. ஏன்னா ஏற்கனவே கலியுக விஷயத்தை படித்ததெல்லாம் இங்கே நீங்கள் புத்தியிலேருந்து நீக்கணும். ஸோ அதை புத்தியிலே ஏற்றுக்கலைன்னா ரொம்ப ஈஸி தானே. பாபா ஒரே ஒரு மந்திரம் தான் சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு பண்ணுங்கன்ட்டு. பாபா நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் அப்படியே சமர்ப்பணம் ஆகிடுவோம் அப்படின்னு பக்தியில் சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ நான் வந்துட்டேனே, அப்போ சமர்ப்பணம் ஆகணும் தானே. அதாவது பாபா சொல்கிற மாதிரி நடக்கணும் தானே. ஸோ இங்கே நமக்கு வந்து பாபாவோடு கொடுக்கல் வாங்கல் நடக்குது. எப்படி திருமணத்தின் பொழுது ஆண் பெண் வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் கையில் உப்பு கொடுப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி பாபா கிட்ட சொல்கிறாங்களாம், பாபா எங்களுடைய பழையது அனைத்தையும் உங்கள்கிட்ட கொடுக்குறோம். ஏன்னா எப்படியும் நாங்கள் சாக தான் போகிறோம். எங்ககிட்ட இருக்கிற எல்லாமே அழிய தான் போகுது. அதனால் நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துட்றோம். அதை எங்களுக்கு புது உலகத்தில் புதுசாக்கி கொடுங்க அப்படின்னு நமக்கு கொடுக்குறோம். ஏன்னா பாபா வந்திருக்கிறதே எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறதுக்கு தான். அவர் பேரே காலன், மகா காலன் இல்லையா? ஸோ சிந்து தேசத்தில் சொல்லுவாங்களாம், யாருப்பா இவர் எல்லாரையும் அழைச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு, யார் இந்த யமன் அப்படின்னு சிவபாபா சொல்லுவாங்களாம். ஏன்னா எல்லா குழந்தைங்களும் தானாக பாபா கிட்டே வந்தாங்கல்ல, அதனால். ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப குஷி. ஏன்னா பாபா நம்மளை அழைச்சிட்டு போக தான் வந்திருக்காருன்னு நமக்கு தெரியும். அதனால் நாம் குஷியாக வீட்டுக்கு போவோம். ஆனால் அதே நேரத்தில் இங்கே கலியுகவாசிகளால் நிறைய பிரச்சனைகளும் வரும், தடைகளும் வரும். அதை சகிச்சுக்கவும் செய்யணும். ஏன்னா நல்ல பெரிய பெரிய வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள்லாம் அடி வாங்கினாங்க.
நீங்கள் உண்மையான சம்பாத்தியம் செய்கிறீங்க, ஆனால் மனிதர்களுக்கு அது தெரியலை. பாவம், கலியுகத்தில் அசுர சம்பிரதாயத்தினராகத்தான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதிலேருந்து தப்பிச்சு சங்கமயுகத்துக்கு வந்துட்டீங்க. அதனால் புருஷோத்தமராக, உத்தம புருஷராக ஆகிட்டு இருக்கிறீங்க. முதல் நம்பர் புருஷோத்தமர் இந்த லக்ஷ்மி நாராயணன். அப்புறம் மறுஜன்மம் எடுத்து திரேதாயுகத்துக்கு வரும்போது 2 கலை குறைஞ்சிடுது. ஏன்னா மேலேருந்து கீழே வந்துக்கிட்டே தான் இருக்கணும். மறுஜன்மம் எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கலியுகத்தின் இறுதியில் எல்லாரும் விழுந்துட்டாங்க. இந்த மரமே பழசாயிடுச்சு. அடிமரம் அழுகி போயிடுச்சு. தேவதை மரம், தேவதை கன்று, அந்த தேவதைன்ற அஸ்திவாரம் அழுகி போயிடுச்சு. இப்போ மீண்டும் அதை ஸ்தாபனை பண்ணுறார், அடிக்கல் நாட்டுறார். ஸோ நாற்று எப்போவுமே சின்னதாக தான் இருக்கும் இல்லையா? ஆனால் அதிலேருந்து எவ்வளோ பெரிய மரம் வருது பாருங்கள். அந்த மாதிரி தான் பாபா இப்போ நாற்று நடுறார், தேவதா மரத்துடைய நாற்று நடுறார். ஸோ ஏன்னா இதுவுமே மரம் தான், மனித சிருஷ்டி மரம். சத்தியுகத்தில் இது ரொம்ப சின்ன செடியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் ஆயிடுச்சு. எல்லா ஆத்மாக்களும் பூமியில் வந்துட்டாங்க இல்லையா? ஸோ மனித சிருஷ்டியுடைய விதவிதமான மலர்கள் ஒவ்வொரு ஆத்மா ஒன்று. ஸோ ஒரே மரத்தில் எத்தனை விதமான மலர்கள் பாருங்கள். பல தர்மங்களை சேர்ந்த மனிதர்களுடைய மரம் இது. இதில் ஒருத்தருடைய தோற்றம் மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது. ஏன்னா ஏற்கனவே அப்படி தான் அமைக்கப்பட்ட நாடகம் இது. அதேமாதிரி ஒருத்தர் மாதிரியே பாகத்தை இன்னொருத்தரும் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு தான் இயற்கையான அமைக்கப்பட்ட எல்லையற்ற நாடகம்னு சொல்லப்படுது. ஸோ இதில் கூட நிறைய செயற்கை இருக்குது பாருங்கள். எந்த பொருள் உண்மையாக இருக்குதோ அதுவும் முடிஞ்சிடுது. பிறகு 5000 வருஷத்துக்கு பிறகு உண்மையில் அது வெளிவரும். ஸோ படங்கள் கூட பாருங்கள், உண்மையான படமாக இது. பிரம்மாவுக்கு 5 தலை காட்டி இருக்கிறாங்க. அதோடைய அர்த்தம் 5000 வருஷம் கழித்து நாம் அவரை பார்ப்போம். ஸோ இந்த நாடகத்தை புரிஞ்சுக்கணுன்னா விசால புத்தி இருக்கணும். வேறு எதுவுமே புரியலனா கூட ஒரு சிவபாபாவை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை அப்படிங்கிறது மட்டும் உங்கள் புத்தியில் இருக்கட்டும். பாபா நாங்கள் உங்களை மட்டும்தான் நினைவு செய்வோன்னு ஆத்மா சொல்லுது. அது ஈஸி தானே. கைகள் காரியம் செய்யட்டும், புத்தி பாபாவை நினைக்கட்டும். நல்லது. அற்புதமான முறையில் கொடுத்த அன்பான தாய் தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ மெயினாக பாபா சொல்கிறேன்னா சகிப்புத்தன்மை இருக்கணும். மாயை நிறைய தடையை கொண்டுட்டு வரும். எல்லாம் வெற்றிகரமாக கடந்து போகணும். நிறைய ஆபத்து வரும், கொடுமைகள் நடக்கும். அந்த மாதிரி நேரத்தில் சகிச்சுக்கிட்டு பாபாவுடைய நினைவில் இருக்கணும். நாடகப்படி நடக்குது, அவ்வளோதான். நாம் உண்மையான சம்பாத்தியம் பண்ணணும். பாபா நினைவில் இருக்க சம்பாத்தியம் வந்துடும். துக்கம் வரும்போது பாபா நினைவு அதிகமாகவே வரும். ஸோ அதுவும் நல்லது தான். பரந்த புத்தி உடையவராகி ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள இந்த நாடகத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இது இயற்கையாக அமைந்த நாடகம். அதனால் இதில் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இந்த மாதிரி கேள்வி வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது கேள்வி கேட்கறனால எதுவும் நடக்க போகிறதும் கிடையாது. ஸோ பாபா உங்களுக்கு நல்ல வழி காட்டுறாருன்னா அதன்படி நீங்கள் கண்ணை மூடிட்டு நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். பாபா வரதானத்தில் சொல்கிறாங்க, இப்போ வரைக்கும் நீங்கள் சுயத்துக்கு நன்மை செய்கிறதுல தான் அதிக நேரத்தை செலவு பண்ணுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுய புருஷார்த்தத்துக்கு. அதனால் இப்போ பரோபகாரி ஆகுங்க. உங்களுக்கு துக்கத்தை கொடுப்பவர்களுக்கும் நன்மை செய்யணும். ஏன்னா நீங்கள் மாயாவை வெல்றீங்க, வெற்றியாளர் ஆகிறீங்க. ஆனால் அது கூடவே உங்கள்கிட்ட என்னெல்லாம் பொக்கிஷம் இருக்குதோ அதை பிறருக்கு கொடுக்கக்கூடிய வள்ளல் ஆகுங்க. அதாவது ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் காரியத்தில் பயன்படுத்துங்க. குஷின்ற பொக்கிஷம், அமைதின்ற பொக்கிஷம், சக்திகள்ன்ற பொக்கிஷம், ஞானங்கிற பொக்கிஷம், குணங்கிற பொக்கிஷம், அடுத்தது சகயோகம் கொடுக்குற பொக்கிஷம். இது எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ நீங்கள் கொடுக்க என்னாகும்? இது அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ எப்போ இந்த வள்ளல்ன்ற ஸ்திதி உங்களுக்கு அனுபவம் ஆகுதோ, அதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களோ, அதாவது பரோபகாரி ஆகிறீங்களோ,
அப்போ பல ஜென்மங்களுக்கு நீங்கள் உலகத்துக்கே ராஜாதிகாரி ஆவீங்கன்ற. ஸோ இப்போ கொடுக்க 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 தான் உலகத்துக்கே ராஜாதிகாரியாக ஆகிறோம். அது மட்டும் இல்லை, கொடுக்க கொடுக்க நமக்கு இது அதிகமாகிட்டே இருக்குது. குணங்கள், சக்திகள் எல்லாமே, ஞானம் எல்லாமே. ஸ்லோகன்: விஸ்வ கல்யாணக்கரை, அதாவது உலகத்துக்கே நன்மை செய்பவர் ஆகணும்னா உங்களுடைய அனைத்து பலவீனங்களுக்கும் சதா காலத்துக்கும் விடை கொடுங்கன்ற. பலகீனம் இருந்தால் உங்களுக்கே நன்மை செய்ய முடியாது, அப்புறம் எப்படி நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும் இல்லையா? அதனால் எல்லா பலகீனத்துக்கும் சதா காலத்துக்கும் விடை கொடுங்கள். அவ்யக்தேஷரா. ஸோ ஒரு யுத்தம் வருது அப்படின்னா கோட்டை கட்டுவாங்க, அதன் மூலமாக பிரஜைகள் பாதுகாப்பாக இருப்பாங்க, ராஜாவுக்குன்னு தனி அறை கட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் கூட சுயத்துக்காகவும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்காகவும் மற்ற ஆத்மாக்களுக்காகவும் ஜுவாலாரூப நினைவுன்ற கோட்டை கட்டுங்கள். அதாவது பாபா நினைவிலே மூழ்கி இருக்கிற நிலை நிரந்தரமாக. ஸோ அது ஒரு கோட்டை மாதிரி வேலை செய்யும். பிறகு அந்த மாதிரி நினைவு சக்தி ஜுவாலா ரூபத்தில் இருக்குதுனாலே ஒவ்வொரு ஆத்மாவும் பாதுகாப்பாக இருக்கிறத அனுபவம் செய்வாங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.